ஹே கைஸ், இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 80லேருந்து 90% வரைக்கும் குழந்தைங்களோட ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் லெவல் வந்து 0லேருந்து 20% வரைக்கும் தான் இருக்குது. என்ன ரீசன் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும்தானா, அவங்களோட விளையாட்டுத்தனம் ரொம்பவே அதிகமாயிடுச்சு, அவங்களோட சேட்டைகள் ரொம்ப அதிகமாயிடுச்சு. நம்ம சொல்கிறோன்னா அதை காது கொடுத்து கூட அவங்க கேட்கறதுக்கு தயாராகவே இல்லை. படிமான்னு சொன்னீங்கன்னா ஸ்டடீஸ்லாம் சுத்த போர்மான்னு நம்மக்கிட்டேயே சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் மொபைலோ இல்லை டிவியோ பார்க்க சொல்லுங்களேன், விடிய கூட அவங்க பார்ப்பாங்க. நமக்கு தெரியாதது கூட அவங்க வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குற ஸ்டேட்டில் இருக்கிறாங்க. பிகாஸ் எதனால் அந்த மாதிரி இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அதில் அவங்களுக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்ட். ஸ்டடீஸில் அவங்களுக்கு வந்து போராக ஃபீல் பண்ணுறாங்க. பக்கத்துலேயே இருந்து நான் அவங்கள 10 வாட்டி கூப்பிடுவேன், ஆனால் அவங்க காதுலேயே கேட்காது. ஒரு 2 தட்டு போட்டு என்னம்மா இவ்வளோ கத்தி கூப்பிட்றீ கேட்கலையா அப்படின்னு சொன்னால் அப்புறம் தான் என்னன்றதே அவங்க அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ்க்கே அவங்க வருவாங்க. இந்த மாதிரியான டைவர்ஷன், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளை சுற்றி இருந்தும் நம்மளோட ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் லெவலை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த ப்ராப்ளம்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லைங்க, நமக்குமே இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் இருக்குது. 100% எஃபிஷியண்ட்டாக நம்மளோட ஒர்க் வந்து நம்ம பண்ணுறோமான்னு யோசிச்சு பாருங்களேன். கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டோம். ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் இது எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணலான்றதுக்காக இந்த வீடியோ. வெல்கம் டு வைப் வித் சோனி சேனல். திஸ் இஸ் சோனியா. நம்மளோட ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் லெவல் வந்து ஒரு டெய்லி ரொட்டீனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதனால் எவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போது நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏ பின்னு வச்சுக்கோங்களேன். ஏல வந்து ஒரு சைல்டு, பியில் வந்து ஒரு சைல்டு இருக்குது. ஏ சைல்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் தான் அவங்களோட ஹோம்ஒர்க், அவங்களோட படிக்கிறது எல்லாமே பண்ணுறாங்க. இந்த பி சைல்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒரு ஃபுல் டே அவங்க அம்மா வந்து படிக்க வைக்கிறாங்க. ஆனால் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக் ஸ்கோர்ஸ் வந்து ஏ சைல்டுக்கு வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. 80லேருந்து 90% இருக்குது. ஆனால் பி சைல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35%, 40 தான் இருக்குது. ஏன்னா ஜஸ்ட் பாஸ் தான் ஆயிருக்காங்க. எதனால் இந்த வேரியேஷன்ஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த குழந்தையால 1 மணி நேரம் 2 மணி நேரம் படித்தாலும் ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷனோட படிச்சிருக்காங்க. இந்த குழந்தை ஃபுல் டே படித்தாலும் போரிங்காக எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு ரொம்ப நம்ம அவளை கஷ்டப்படுத்தி ஸ்ட்ரகிள் பண்ணி படிக்க வைக்கிறனால தான் இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு 3 கீ ஃபேக்டர்ஸ் வந்து சொல்கிறேன். என்னெல்லாம் ரீசன்ஸ், எதனால் சில பேர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, படிக்கிறதுக்கே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க, ஒர்க் வந்து ஃபுல்லாக எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியலன்றத பற்றி பேச போகிறோம். அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த 3 கீ ஃபேக்டர்ஸ் என்னன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கீ ஃபேக்டர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன் ஸ்பேன். அட்டென்ஷன் ஸ்பேன்னா ஒன்றும் இல்லைங்க, எவ்வளோ நேரம் ஒரு குழந்தையால இல்லை நம்மளோட ஒர்க் அடல்ட்டாக இருக்கட்டும் கிட்டா இருக்கட்டும் எவ்வளோ நேரம் அவங்களால லிசன் பண்ண முடியும் கண்டினியூஸாக அப்படின்றது ஒன்று இருக்குது. கரெக்டாக? இப்போ ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டாப்பராக இருக்கும், நல்லா படிக்கும். அந்த குழந்தையால 1/2 மணி நேரத்துலேருந்து 45 மினிட்ஸ் வரைக்கும் கூட அந்த குழந்தை கண்டினியூஸாக லிசன் பண்ண முடியும். அதுவே இன்னொரு குழந்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் தான் கண்டினியூஸாக அந்த குழந்தையால லிசன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து ரொம்பவே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்துடும், வேற ஏதோ திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். கிளாஸில் வந்து ஃபிசிக்கலாக வந்து ப்ரெசென்ட் இருப்பாங்க, மென்டலி அப்சென்ட்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான சினாரியோஸ்லாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரியான குழந்தைக்கு அந்த அட்டென்ஷன் ஸ்பேனோட லெவலை வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கீ ஃபேக்டர் வந்து அட்டென்ஷன் ஸ்பேன். செகண்ட் கீ ஃபேக்டருக்கு போகலாம். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ். டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து ஏன் வருது? இந்த காலத்தில் ஃபுல்லாக மொபைல்னு கொடுத்தே கெட்டு போயிட்டாங்க. அந்த காலத்துலலாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 ஹவராவது வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிட்டு விளையாடுவாங்க. அதனால அவங்களோட பிரெயின் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அதனால டக்குன்னு வந்து நெக்ஸ்ட் படிச்சிடறாங்க. இப்போ மொபைலையே பார்க்கறதுனால கண்ணு தான் கெட்டு போகுது. இதுதான் செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஸ்ட்ராக்ஷன். அதெல்லாம் என்னென்னு லிஸ்ட் டவுன் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதை பற்றி நம்ம அப்புறமா பேசலாம். 3வது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் மேலே சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லாதது தாங்க மெயின் ரீசன். இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருக்கிற ஒன்றத்தை படி நமக்கு மட்டும் சொன்னாலும் நம்மளாலே அதை பண்ண முடியாது. குழந்தைங்களால எப்படி பண்ண முடியும்? ஸோ இதெல்லாம் தான் 3 கீ ஃபேக்டர்ஸ். இது எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணி ஸ்மால்லேருந்து பிக் வரைக்கும் நம்மளால அச்சீவ் பண்ண முடியுதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ 5 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம், எப்படி வந்து ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு. அதில் ஃபர்ஸ்ட் டிப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டடி ஏரியா. நமக்குன்னு ஒரு டெசிக்னேட்டட் ஸ்டடி ஏரியா வந்து கண்டிப்பாக இருக்கணும். எதர் அது ஸ்டடீஸாக இருக்கலாம், இல்லை ஒர்க்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நமக்குன்னு ஒரு ஏரியா இருக்கணும். ஏன் நான் அதை சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஒரு பெட் எடுத்துக்கோங்க, அந்த பெட்லேயே அந்த குழந்தை படிக்குது, அந்த பெட்லேயே அந்த குழந்தை தூங்குது, அந்த பெட்லேயே நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பெட்டுக்கு போனாலே நமக்கு அந்த லேசினஸும் கூடவே சேர்ந்து டெவலப் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதனால என்ன ஆகும், அந்த இடத்துக்கு போனாலே அந்த குழந்தைக்கு படிக்கவே பிடிக்காது. அப்படின்னு இல்லாமல் நம்ம ஒரு ஒர்க், ஒரு டேபிள், அதுக்கான வந்து அந்த ஆர்கனைஸ் பண்ணி எல்லாமே நம்ம வைக்கும் போது இந்த ஏரியாவுக்கு வந்தாலே அது படிக்கிற ஏரியா, அதை பார்த்தாலே நமக்கு படிக்கணும்னு தோணும். அந்த மாதிரியான ஒரு டெசிக்னேட்டட் பிளேஸ் வந்து நமக்கு இருக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்குங்க.
கண்டினியூஸா நம்மளால வேலை பார்க்க முடியுமா? நம்மளாலே வேலை பார்க்க முடியாது. அந்த மாதிரி குழந்தையால கண்டினியூஸா படின்னு சொன்னா படிக்க முடியுமா? கண்டிப்பா முடியாதுங்க. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா, நான் என்னோடதுல வந்து என்ன ஃபாலோ பண்ணுவேன்றது கடைசியில சொல்றேன். அது வந்து ஒரு டெக்னிக் நான் ஃபாலோ பண்ணுவேன். இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எப்படி நான் சொல்றேன்னா, ஒரு 20 மினிட்ஸ் டைமர் மாதிரி என்ன பண்ணுங்க, உங்களோட போன்ல வச்சிடுங்க. அந்த 20 மினிட்ஸ்ல வந்து இந்த டாஸ்க் வந்து நீ கம்ப்ளீட் பண்ணும், இந்த சாப்டர் கம்ப்ளீட் பண்ணும். சில குழந்தையால ஒரு சாப்டரே கம்ப்ளீட் பண்ண முடியும் 20 மினிட்ஸ்ல. சில குழந்தையால ஒரு பேஜ் தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். உங்க குழந்தையோட அட்டென்ஷன் ஸ்பேன், அவளோட இன்ட்ரெஸ்ட் என்ன, இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். அது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு 1 by 1 வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ நான் 20 மினிட்ஸ்ல இந்த குழந்தையால இந்த கொஸ்டின் படிக்க முடியும், இல்ல இந்த ஒரு பேஜ் படிக்க முடியும். நான் வந்து அவளுக்கு அவளால அச்சீவ் பண்ற ஒரு கோலை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம செட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதை நான் செட் பண்ணிட்டேன். 20 மினிட்ஸ் டைமர் ஆன் பண்ணிட்டேன். அவ முடிச்சிட்டா அந்த டாஸ்க்கை. உடனே நான் என்ன பண்ணும், அடுத்ததுக்கு போகணுமா? இல்ல, நீங்க ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் கொடுக்கணுங்க. அவ வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பிரெயின் ஆக்டிவேஷன் எக்ஸசைஸ் பண்ணலாம், இல்ல அவ கூட நீங்க ஏதாவது ஒரு ஃபன்னியா பேசலாம், ஒரு ஜோக் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபன்னி ஆக்டிவிட்டிஸ் வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொடுங்க. அதுக்கப்புறம் அகைன் ஒரு 20 மினிட்ஸ்க்கு படிக்க வைங்க. இந்த மாதிரி நீங்க படிக்க வைக்கும் போது அந்த குழந்தைக்கு சின்ன சின்ன கோலா சொல்றீங்க, ஐயோ இது ஃபுல்லா படிக்கணுமேனு ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி மண்டையில போட்டா எப்படி அந்த குழந்தையால படிக்கணும்? இதுதான்டா இன்னைக்கு இது மட்டும் ஃபர்ஸ்ட் படிச்சிடு, இந்த 20 மினிட்ஸ்க்கு இது படி. அந்த மாதிரி நம்ம வந்து ஸ்பிளிட் பண்ணி பிரேக் பண்ணணும். புரியுதுங்களா? இதுதான் செகண்ட் பாயிண்ட். மூணாவது டிப் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸ். அவங்களுக்கு என்னெல்லாம் ஒருத்தருக்கு ஒரு மாதிரியான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். என்னோட 2 year பேபிக்கு வந்து என்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா மொபைல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. யாராவது இப்ப நான் சாப்பாடு ஊட்டிட்டே இருக்கீங்களா, யாருமே இல்லைன்னா அவ அமைதியா சாப்பிட்டுருவா. ஆனா யாராவது ஒருத்தர் இப்படி கிராஸ் பண்ணாலோ பக்கத்துல யாராவது இருந்தாலும் சுத்தமா அவ சாப்பிட மாட்டான். ஸோ ஒரு 2 year பேபிக்கு அந்த அளவுக்கான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. அதே மாதிரி உங்களோட குழந்தைக்கும் சரி, இல்ல நம்ம ஒர்க் பண்ற நமக்கும் சரி, நமக்கான என்ன டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணி அதை லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்து ஓவர் கம் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் வந்து 90% ஆஃப் த இப்போ இருக்க கிட்ஸ்க்கும் சரி அடல்ட்ஸ்க்கும் சரி எனக்கு தெரிஞ்ச மேஜர் டிஸ்ட்ராக்ஷன் வந்து மொபைல் ஃபோன் தான். வேலை பாக்குறீங்கன்னா ஒண்ணு இந்த மொபைல்ல வந்து டைமர் வைக்கிறீங்கன்னா அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல நானே வந்து கிளாக்கே பாத்துக்கிறேன், இல்ல அலாரம் கிளாக்ல நான் வந்து டைமர் வச்சுக்கிறேன், அந்த மாதிரி இருக்கீங்கன்னா மொபைலை வந்து உங்களால வந்து அது எடுக்கவே முடியாத ஒரு இடத்துல வந்து எடுத்து வச்சிருங்க. கண்டினியூஸா உட்காந்து உங்களோட என்ன வேலையோ அதை ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. இதுதான் மூணாவது என்ன பண்ணணும், உங்களோட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உங்களோட ஃபுல் கான்சென்ட்ரேஷன் வந்து உங்களோட ஒர்க்லயும் சரி அகாடமிக்ஸ்லயும் சரி போடணும். நாலாவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா டைம் டேபிள் போடுங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கிட்ஸ்க்கு நான் சொல்றேன், ஒரு நாளைக்கு வந்து 5 சப்ஜெக்ட்மே எடுத்திருப்பாங்க. அது ஃபுல்லாவே அந்த குழந்தையால படிச்சிருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா சில குழந்தை படிக்கும், சில குழந்தையால படிச்சிருக்க முடியாது. ஒரு குழந்தைக்கு வேரியேஷன்ஸ் இருக்கும். திரும்ப அதே மாதிரி 5 டேஸ்க்கு போர்ஷன்ஸ் வந்து இவ்வளோன்னு இருந்தது இவ்வளோ ஆயிருக்கும். கரெக்டுங்களா? சாட்டர்டே சண்டே நம்மளோட வேலை என்ன, இதுல எல்லாம் என்னெல்லாம் மிஸ் ஆயிருக்கு அது எல்லாமே ஒரு டைம் டேபிள் போட்டு இந்த டாஸ்க் மட்டும் இன்னைக்கு முடிச்சிருமா, இந்த மாதிரியான டைம் டேபிள் போட்டு ஷார்ட் கோல்ஸா நீங்க அவங்களுக்கு செட் பண்ணீங்கன்னா அவங்களால எஃபெக்டிவா அதை வந்து படிக்க முடியும். இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுவே ஒர்க் நமக்கா இருந்ததுன்னா ஒரு ஸ்பிரிண்ட்டுக்கு வந்து 10 days இருக்குமா, அந்த 10 daysல வந்து இவ்வளவு ஒர்க் இருக்கும் நமக்கு இருக்கும். கரெக்டா? ஸோ நம்ம என்ன பண்ணோம், 10th day வரைக்கும் அந்த ஒர்க் வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணி டைம் டேபிள் போடக்கூடாது. ஒரு 2 days பஃபர் வச்சுக்கணும். 8 daysல இது எப்படி நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், அந்த மாதிரி எஃபெக்டிவா நம்ம ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணணும். அப்பதான் நம்ம 10th டேக்குள்ள எஃபெக்டிவா எந்த ஒரு ஃபிளாஸும் இல்லாம அதை கம்ப்ளீட் பண்ணி முடிக்க முடியும். இந்த மாதிரியானதான் 4th one. 5th one பாத்தீங்கன்னா இந்த 4 மேக் பண்றதுக்கு 5th one ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்றேன்னா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாமே நான் பண்ணணும், ஆனா அதுக்கு முன்னாடி நைட் நான் சரியாவே தூங்கல. அப்ப எப்படி இதெல்லாம் நான் பண்ண முடியும்? எனக்கு இது நிறையவே வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். சில நாள் வந்து கோட்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும், எனக்கு நைட் எல்லாம் தூக்கம் வராம அதையே நான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ 2 daysக்கு முன்னாடி கூட 2 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் அதையே நான் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கேன், என்ன பண்றது, இது ஏன் வர மாட்டேங்குது. இந்த மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும்போது நெக்ஸ்ட் டே என்னால் கம்ப்ளீட்டா ஒர்க் பண்ணவே முடியல. எனக்கு கண்ணெல்லாம் எரியுது, தண்ணியா வருது. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நானே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு குழந்தையால எப்படி வந்து நல்ல தூக்கம் இல்லைன்னா எப்படி வந்து அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சு ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியும்? குழந்தைக்கு அதுவே ஸ்ட்ரெஸ் தானே, கரெக்ட் தானே? ஸோ நைட்டு வந்து 9 மணிக்கு மேலே எதுவுமே பண்ணாதீங்க, இல்லைன்னா 10 மணி அதுக்குள்ள குழந்தைய வந்து தூங்க விட்டுருணும். அட்லீஸ்ட் 8 to 9 hours குழந்தை நல்லா தூங்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ கல்டிவேட்டிங் ஹெல்த்தி ஹேபிட்ஸ், நல்லா தூங்கணும். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் வந்து அந்த குழந்தைக்கு தேவையான சத்து நிறைஞ்ச சாப்பாடு வந்து நம்ம கொடுக்கணும். அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். டெய்லி ஒரு ஃப்ரூட்டாவது கொடுங்க, ஒரு எக்கு கொடுங்க, இந்த மாதிரிலாம் பார்த்துக்கோங்க. 3வது பாயிண்ட் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். 3வது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹைட்ரேட்டடா இருக்கணும். குழந்தை நல்லா தண்ணி குடிச்சா ப்ரொடக்டிவிட்டி வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும், அவங்களால நல்லாவே வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு வந்து ரிசர்ச்சே ப்ரூவ் பண்ணியிருக்கு. ஸோ அதனால குழந்தைக்கு வந்து நல்ல ஹைட்ரேட்டடா, நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட்டா, நல்ல ஸ்லீப், இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. இது எல்லாமே பண்ணும்போது அந்த குழந்தையோட ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம்.
இதுக்கப்புறம் ஒரு போனஸ் டிப் வந்து நான் கொடுக்குறேன். இது வந்து சின்ன வயசுல வந்து நான் எப்படி ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் பண்ணி என்னோட அகாடமிக்ஸ்ல வந்து நான் எக்ஸல் பண்ணேன் அப்படின்றது தான். அதில் வந்து நான் பார்த்தீங்கன்னா இன்டோர் கேம்ஸ் நான் விளையாடுவேன். மோஸ்ட்லி செஸ் அண்ட் கேரம் தான் நான் வந்து விளையாடி இருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா எங்கள் அம்மா கூட என்னோட சிஸ்டர்ஸ் கூட வந்து செஸ் அண்ட் கேரம் வந்து ரெகுலராக சாட்டர்டே சண்டேனா என்னோட ஸ்டடீஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஆகுது நானும் வந்து ரொம்ப எங்கேஜாக இந்த மாதிரியான இன்டோர் கேம்ஸ் விளையாடுவோம். அப்போ எனக்கு ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கப்புறமா ஒர்க்ல நான் வந்து யூஸ் பண்ண ஒரு டெக்னிக், இதை வந்து கரண்டா இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். டெக்னிக் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 20 minutesக்கு ஒரு டைமர் நான் செட் பண்ணி வச்சிருவேன். ஓகேவா, 20 minutesல இந்த டாஸ்க் நான் முடிக்க போறேன் அப்படின்ற அந்த ஷார்ட் கோல் வந்து நான் செட் பண்ணிடுவேன். அதுக்கு அடுத்து 5 minutes நான் பிரேக் எடுப்பேன். இந்த மாதிரி 20 minutes 20 minutes 20 minutesனு 4 times பண்ணணும். அப்போ அது ஒரு சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இதை முடிச்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா 20 minutes பிரேக் எடுத்துருவேன். அந்த 20 minutesல நான் என் கிட் கூட போய் விளையாடுவேன், அவளுக்கு ஏதாவது ஜூஸ் கொடுப்பேன், அவ கூட கொஞ்சம் ஃபனி ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவேன். அதை முடிச்சுட்டு திரும்ப அடுத்து இதே மாதிரியான சைக்கிள் வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன். இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு வந்து 2 days 3 daysக்கு வந்து அந்த ஒரு டாஸ்க் அசைன் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணும்போது வித்தின் 1 day 1.5 daysலேயே நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன். என்னோட மேனேஜரே எப்படி நீ கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு அதுக்குள்ள அப்படின்னு சொல்லி கூட கேட்டு எனக்கு கிரெடிட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான டெக்னிக் உங்களோட லைஃப்லையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் வந்து 5 tips and tricks. ஸோ கன்க்ளூஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த அட்டென்ஷன் ஸ்பேன், லேக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இது எல்லாமே நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு இந்த 5 டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்னது, ஸ்டடி ஏரியா நல்லா மெயின்டைன் பண்ணிக்கோங்க, டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எடுத்து ஓரமாக வச்சுருங்க, படிக்கும் போதோ இல்லை ஒர்க் பண்ணும்போதோ இடையில ஒரு 5 minutes பிரேக் எடுங்க, கொஞ்சம் வாக் பண்ணுங்க, அப்போ நம்மளோட பாடி நல்லா ஆக்டிவேட் ஆகும். இதுக்கப்புறம் 5th ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன, குட் ஹேபிட்ஸ் கல்டிவேட் பண்ணுறது. நல்லா தூக்கம், ஒரு மெடிடேஷன், யோகா, நல்ல சாப்பாடு, இது எல்லாமே இருந்துட்டாலே நம்மளோட ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷனை நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு மை சேனல். Done.